வந்து ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் அடப்பிரதமன் பாயசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா சீக்கிரமாகவே வந்துட்டு ஓணம் வரப்போகுது. கேரளாவில் வந்து ஓணம் வந்தால் எல்லா வீட்லேயுமே வந்து கண்டிப்பாக இந்த பாயசம் செய்வாங்க. இந்த அடப்பிரதமன் பாயசம் வந்து பாயசத்துலேயே வச்சுட்டு கிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பாயசம் வந்துட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த பாயசம் வந்துட்டு எப்படி ஈஸியாக செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாயசம் செய்யறதுக்கு வந்துட்டு நம்ம இந்த பாலடையை வேக வைக்கணும். ரைஸ் பாலடை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கும். நான் வந்து 100 கிராம் பாலடை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு 1 லிட்டர் பால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் காய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த பால் வந்து நல்லா காய்ச்சி எடுக்கணும். அதுக்குள்ள வந்துட்டு இந்த பாலடையும் வெந்துரும். பாலடை வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இது கொஞ்ச நேரத்திலேயே வந்து வெந்துரும். இது வெந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம டைரக்டா வந்து பாயசத்துல மிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கும். அதனால இது வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துட்டு நல்லா பச்சை தண்ணியில வந்துட்டு 2 டைம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பாயசத்துல சேர்க்க போறோம். பால் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. ஆனா இது வந்து இன்னும் வந்து திக்காகணும். அதனால வந்துட்டு கைவிடாம கலக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பால் வந்து திக்காயிடும். இது திக்கானதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அதெல்லாம் மிக்ஸ் பண்ண போறோம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த டைம்ல வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் போட்டுக்கலாம். அந்த நெய் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த வாய்ஸ்ல எப்படி பேச போறது இல்லடா. சுகர் வந்து நம்மளோட டேஸ்ட்க்கு போட்டுக்கலாம் பார்த்துட்டு. அதெல்லாம் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். இதையும் வந்து நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். கரண்டி கூட இல்லை இந்த வீட்டில். வீடாது பிங்க் கலர் வரவே இல்லை. ஃபஸ்ட்டு சக்கரை போட்டுருக்கணும் போல இருக்கு. இப்போ வந்து பால், சர்க்கரை, கொஞ்சம் நெய் மட்டும் வந்துட்டு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. பால் வந்து இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைம்ல வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்க அந்த பாலடை வந்துட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். பேசி வச்சுக்கிறேன். அடை வந்துட்டு இது கூட சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து அதுக்கப்புறமா ரொம்ப நல்லா திக்காயிடும். பேசிக்கிறேன், உளறிடுவேன். இப்போ பேசலாம். ஐயா ஐயா அதுக்கப்புறமா பழகிக்கிறேன். இப்போ பாலடை இதுல சேர்த்ததுக்கு அப்புறம் இது வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிச்சிடுச்சு. நல்லா வந்து திக்காயிடுச்சு. இதோட கலரும் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்துட்டு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சூட ஆறும்போது இன்னும் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகும், திக்காவும் ஆகும்.